தற்போது ஒரு அண்மை செய்தி. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது உயர்நீதிமன்றம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஏன் விசாரிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த வழக்கு குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் நள்ளிரவில் ஓம் பகதூர் என்ற பாதுகாவலரை கொலை செய்து ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சோழூர் மாவட்டம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷ் சாமி ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீலகிரி நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததுடன் மற்றவர்களை விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தீபு, சதீசன், சந்தோஷ் சாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார்கள். அதில் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பின்னர் நடந்த கொள்ளையில் கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து காணாமல் போன பொருட்கள் எவை என்பது பற்றிய சசிகலா இளவரசிக்கு தான் தெரியும் எனவும், புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ளவில்லை எனவும், முக்கிய குற்றவாளிகளை விட்டுவிட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்காக வந்தபோது மனுதாரின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பது அனைவருக்கும் தெரியும் என்று வாதங்கள் வைத்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்ததால் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற நடைமுறையை தவறாக பயன்படுத்தி சம்பந்தமில்லாமல் முதல்வருக்கு சம்மன் அனுப்ப கேட்க முடியாது என நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் வழக்கு தொடர்பாக மேல் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தரப்பு வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது. இதையடுத்து தற்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இல்லையே என தெரிவித்த நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.